எல்லாருக்கும் வணக்கம். கமல் சார் வந்து ஒரு கவிதை ஒன்று எழுதி போட்டதுக்கு அப்புறமேட்டு பயங்கர வைரல் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அறிக்கை விட்டார். எலும்பு வல்லுநர் கச்சிராஜா அப்படின்லாம் பல விஷயங்களை சொல்லி வந்து வெளிவந்ததுக்கு அப்புறமேட்டு எல்லாரும் உடனே வந்து விவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கமல் சார் வந்து அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து வீடியோ போட்டலாம், கமல் சார் அரசியல் வரப்போறாரு அப்படி இப்படின்னு பயங்கர விஷயத்தை வந்து போட்டலாம்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து 4 விஷயத்தை தெரிஞ்சுக்குவோம், என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்குவோம்னு சொன்னதுக்கப்புறம் சில விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னென்னா வந்து கமல் சார் நேரடி அரசியலுக்கு வர போகிறது இல்லை, அது உண்மை. நேரடி அரசியலுக்கு வராமல் நேரடியாக அரசியல் விமர்சனங்களை வைக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு வந்து உண்மையான விஷயம். அதே மாதிரி வந்து ரஜினி சாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறாரா இல்லை ஸ்டாலின் சாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறாராங்கிற ஒரு கொஷின் மார்க் இருக்குது. ரஜினி சாருக்கு ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ரஜினி சாருக்கு மிகப்பெரிய அளவுக்கு அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பின்னாடி நிற்கிற அரசியலில் வந்து ஒரு கருத்து சொல்கிற சஜஷன் சொல்கிற ஒரு ஆளாக வந்து கண்டிப்பாக அவர் இருப்பார் அப்படிங்கிறது உண்மை. அதை வந்து அவர் மறைமுகமாக சொல்லிட்டார். ஸ்டாலின் அவர்கள் மேலே கமல் சாருக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்குது. ஏன்னா அவரும் திராவிட கொள்கை, திராவிட கட்சி, கமல் சாரும் திராவிட கருத்துக்களை ஏற்றுக்கிட்டவர். ஸோ ஏன்னா பெரியாரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவர். ஸோ அவர் வந்து கண்டிப்பாக அவர் மேலே மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்காரு. அதுக்குன்னு அவர் போய் டிஎம்கேல ஜாயின் பண்ணிடுவார்லாம் சொல்ல முடியாது. காலம் தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், ரஜினி சாரும் கமல் சாரும் அரசியலில் டைரெக்டாக இறங்குறாங்க. ரஜினி சார் ஓட்டு அரசியலுக்காக இறங்குறாரு, கமல் சார் ஓட்டு தப்பாக போட்டுறக்கூடாது அப்படிங்கிற அரசியலுக்காக இறங்குறாரு. அவர் கருத்துக்கள் இனிமேல் டைரெக்டாக யார் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு டைரெக்டாக அரசியல் விமர்சனம் இனிமேல் வரும். இனிமேல் எந்த துறை கேட்குறாங்க அந்த துறை சம்மந்தப்பட்டதெல்லாம் சுற்றி வளைச்சு பூசகமாலாம் பதில் சொல்லாமல் டைரெக்டாக அவங்க பேரை சொல்லியே சொல்கிற அளவுக்கு வந்து கமல் சார் வந்து உசுப்பேற்றி விட்டாங்க. ஏன்னா அந்த பாரதி டர்பனை தட்டி விட்டுட்டாங்க, சும்மா அந்த பாரதியை சுரண்டி பார்த்துட்டாங்க. அதனால் கண்டிப்பாக கமல் சார் இனிமேல் கேட்குறது நிறுத்த மாட்டார். அவரோட கேள்விகளுக்கு பல பேருக்கு பதில் தெரியாது, ஏன் அந்த கேள்விகளே பல பேருக்கு புரியாமல் முடிச்சுட்டு தான் இருக்காங்க இன்னும். ஸோ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் ஒரு மாற்றம் ஏற்பட போகுதுங்கிறது உண்மை. ரஜினி சார் உள்ளே வந்தார்னா ஓட் பர்சன்டேஜ் அவர் வந்து அவருக்குன்னு ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருப்பார். அவர் ஓட்டு அரசியலுக்கு தான் உள்ளே வராரு அப்படிங்கிறது உண்மை. இது வரைக்கும் 90% வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கட்சி என்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து கூடிய விரைவில் அறிவிக்கப்படும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக ரஜினி சாருக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆளாக கமல் சார் இருப்பாருங்கிறது என்னோட நம்பிக்கை, என்னோட யூகம்னு வச்சுக்க வேண்டியதான். ஆனால் ஓட்டு அரசியலுக்கு கமல் சார் இல்லை அப்படிங்கிறது 100% உண்மை. அது வந்து இன்ஃபர்மேஷன் படி அதான் வந்திருக்கு. அவரோட வார்த்தைகளும் அவர் செய்கின்ற எல்லா விஷயங்களும் அப்படி தான் தெரியுது. ஏன்னா அப்படி ஒரு ஓட்டு அரசியலுக்கு வரணும்னா அவருக்கு வந்து மிகப்பெரிய பண்பு இருக்கணும். அந்த பண்பு என்கிட்ட கிடையாதுன்னு கமல் சார் சொல்லியிருக்காரு. என்னன்னா அவருக்கு கோபம் இருக்குது. நான் வந்து பெரிய கோவக்காரன், அந்த கோவக்கார தன்மை வந்து ஒரு நிர்வாகம் பண்ணுறவங்ககிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்ல வராரு. ரஜினி சார்கிட்ட இருக்க பொறுமையும் கமல் சார்கிட்ட இருக்கிற அறிவும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன், நானும் வந்து எதிர்பார்க்குறேன். பார்ப்போம், தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் ஏற்பட போது ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து அரசியலுக்குள்ளே என்ட்ராகி அவங்களுக்குன்னு ஒரு பகுதி எடுத்துக்கும் பொழுது மிகப்பெரிய அளவுக்கு இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்குங்கிறது உண்மை. அதாவது பொது உடைமை கருத்து, அதாவது திராவிட கருத்தாக இருக்கட்டும், பொது உடைமை கருத்தாக இருக்கட்டும், மனிதம் பேசுகின்ற வார்த்தைகள் அதிகமாக இருக்கும் கமல் சார் டீம் சரி, ரஜினி சார் டீம் சரி. ஸோ அந்த வார்த்தைகள் மூலமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க, நிறைய பேசுவோம். ஏன்னா இது சொன்னதுக்கப்புறமேட்டு உடனே ரஜினிக்கு சொம்படிக்கிறேன்னு பாதி பேர் பேசுவாங்க, கமல் சாரை பற்றி அவரோட பிறப்பை பற்றி பேசுவாங்க. ஏன்னா 2 பேருமே தமிழன் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பில் பேசிகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம், காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். நன்றி, வணக்கம்.